வலியா, மூட்டு வலியா, முதுகு வலியா, இந்த சத்தான உளுந்தஞ்சோறு பொங்கி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இது எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் கோயில் கொடைக்கு போயிருந்தோமா, அங்கே எங்கள் அம்மா கொஞ்சம் கால் நடக்க முடியாது, வயசானவங்கெல்லாம் நடக்க முடியாது, கட்டிலே தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி இந்த சேரை தள்ளி தள்ளி அப்படி தான் போவாங்களா. அம்மா எனக்கு ரொம்ப முதுகு வலிக்கு படுக்க முடியல, கொஞ்சம் உளுந்தஞ்சோறு பொங்கித்தாங்கம்மான்னு கேட்டாங்க. சரி அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்போன்ட்டு நானும் என் தங்கச்சியும் செஞ்சு கொடுப்போன்னு சொல்லி ஊர்லேருந்து போச்சுலேயே நாங்கள் என் தங்கச்சி கருப்பட்டி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இது கருப்பட்டி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. கருப்பட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாலா, சரின்ட்டு அவள் தான் செய்ய செய்ய என் பிள்ளைங்க வீடியோ எடுத்தாங்க. எப்படின்ட்டு இது நான் சொல்கிறேன். குக்கரில் நல்லா உளுந்தை போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறம் அரிசியை கலனி பனிஞ்சு ஊற்றி ஒரு 3-4 விசில் விட்டோம். தண்ணி ஊற்றி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கருப்பட்டி போட்டோம். அப்புறம் தேங்காய் போட்டு கிண்டுனா சுவையான இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் பார்த்துடுங்க. உளுந்தஞ்சாப்பாடு இது வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்லாம். அப்புறம் இது உளுந்தங்காப்பியும் இதே அரிசியும் உளுந்தும் போட்டு மிக்சியில் அடித்து தேங்காய் கருப்பட்டியெல்லாம் போட்டு இதுவும் காப்பியாக கூட குடிச்சிக்கலாம். உளுந்தஞ்சோறாவும் சாப்பிட்டுக்கலாம். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா தங்கச்சிங்களாம் அப்போ வீட்டில் இருப்பாங்களா, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பள்ளிக்கூடம் வீட்டில் இருப்பாங்களா. அப்போ எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் வயலில் உளுந்து கிடைக்கும். அந்த உளுந்தை வச்சு முழு உளுந்து நாங்கள் இப்போ பாதி உளுந்தாக தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ உடச்ச உளுந்து தான் செஞ்சுருக்கோம். அப்போ முழு உளுந்துருக்கும். அந்த முழு உளுந்துலேயே எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ குக்கர்லாம் கிடையாது, சும்மா வேக வைப்பாங்க. அரிசி போட்டு தேங்காய் போட்டு கருப்பட்டி போட்டு தருவாங்களா. அப்போ சுட சுட தருவாங்க. அப்படி நல்லாயிருக்கும் கருப்பட்டி போட்டு. அப்போ ஸ்பூனுலாம் எங்கே நிறைய ஸ்பூனு 4-5 பேர் இருக்குதுல, எத்தனை ஸ்பூன் இருக்கும். அந்த ஓலை விளக்கு இருக்குல்ல, பனை ஓலை விளக்கு, அந்த இதை வச்சு அதை ஸ்பூனாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி தருவாங்களா. அது சாப்பிட்றச்சு அந்த பனை ஓலை வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் எப்படி எங்கள் அம்மா அந்த சோறு கிண்டி தந்துடுவாங்க, நாங்கள் சாப்பிட்ருவோம். அதேமாதிரி இப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, சரி அம்மா நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க, இப்போ அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கோம். கோயில் கொடைக்கு அம்மா வீட்டில் ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்தோமா, அவங்க கேட்டதெல்லாம் பிடிச்சதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கோயில் கொடைக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி மக்களே.